ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன ஸ்ரீவாரி ஆஜித சேவாவும் வர்ச்சுவல் சேவாக்குண்டான தர்ஷன் டிக்கெட்டும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு டிசம்பர் 29, 30, 31 தேதிக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ டிசம்பர் மாதத்து புக்கிங் ஓப்பன் பண்ணதில் லக்கி டிப் ஸ்ரீவாரி ஆஜித சேவா வர்ச்சுவல் சேவாக்குண்டான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அண்ட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங். திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கணும். அதுலேயும் மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு ரைட் சைடில் வைரக்கிளியும் லெஃப்ட் சைடில் இலையினால் ஆன கிளியும் சாத்துவாங்க. அது கிட்ட போய் சேவிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கிட்டா போய் பார்க்கலாம். 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாகின்லேருந்து அட் அ டைம் 9 பேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம புக் பண்ணி போக முடியல அப்படின்னா இந்த ஒரு டிக்கெட்டில் மட்டும் வித்தின் 1 இயர்க்குள்ளார நம்ம ரீஷெட்யூல் செய்துக்கலாம். எப்படி புக் பண்ணணுங்கிறது வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த டிக்கெட் கூட வைகுண்ட ஏகாதசிக்கு இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பட் ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பரில் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். வைகுண்ட ஏகாதசிக்கு சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் இருக்காது. ஸோ அந்த டேஸ்க்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மீதி நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசனோட ஏஜ் லிமிட் 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். கூட வர்ற அட்டண்டருக்கு ஏஜ் பார்ப்பாங்க. 50 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். ஏஜ் பார்க்குறது சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்டுக்கு மட்டும்தான். மெடிக்கல் இஷ்யூ ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா ஏஜ் பார்க்க மாட்டாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கார்டு வச்சுருக்கணும். மெடிக்கல் தர்ஷன் புக் பண்ணுறோம் அப்படின்னா டிடிடியில் சொன்ன அந்த மெடிக்கல் இஷ்யூவில் நம்ம எலிஜிபிளாக இருக்கோம்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். அட்டெண்டர் தேவைன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கணும். நம்ம கூடவே ஒருத்தருக்கு மட்டும் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா வீக் டேஸில் புக் பண்ணிக்கோங்க. கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 1 MBக்கு கீழே ஃபோட்டோ ரீசைஸ் செய்து அதை ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசனில் புக் பண்ணிங்கன்னா சீனியர் சிட்டிசனோட ஏஜ் ஃபஸ்ட் போட்டுக்கணும். அடுத்து அக்கம்பனி வித் த ஸ்பௌஸ்னால் உங்களுக்கு அட்டெண்டர் தேவைன்னா நீங்கள் இதிலேயே எஸ் கொடுத்துக்கணும். டேட் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், 3 மணி ஸ்லாட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அகெயின் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ரீசன்ட் பிக்குக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 MBக்கு கீழே ஃபோட்டோ எப்படி ரீசைஸ் செய்கிறது கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம ரீசைஸ் செய்துக்கலாம். அப்லோட் பண்ணிக்கோங்க. அட்டெண்டர் ஃபோட்டோ, மெயின் பில்கிரிம் ஃபோட்டோ அப்படியே பக்கத்தில் வச்சு உங்கள் மொபைலே ஃபோட்டோ எடுத்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. 1 MBக்கு கீழே மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் இந்த டிக்கெட் சீக்கிரமாக தீந்துருங்கிறதுனால கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, சீனியர் சிட்டிசனோ மெடிக்கல் கேஸோ இல்லைனா ஃபிசிக்கலி சேலஞ்சில் எது புக் பண்ணாலும் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில். வேறு ஏதோ ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க இல்லை புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணுறீங்க மெயின் பில்கிரிம்க்கு அப்படின்னா அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. அட்டெண்டரோடு புக் பண்ணுறப்ப தான் அக்காமடேஷன் லிங்க் ஆன்லைனில் எனேபிள் ஆகும். சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக கோட்டாலாம் கிடையாது. அக்காமடேஷன் ஜென்ரலாக இருக்கிற ரூம்ஸை ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதில் நம்ம புக் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் எப்படி புக் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வெயிட்டிங் ஹால்லையே லக்கேஜ் கொடுத்துக்கலாம், மொபைல் கொடுத்துக்கலாம், செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. தர்ஷன் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு நம்மள்தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா லட்டு கவுண்டரில் கூட தனி கவுண்டரில் இருக்குது, போய் லட்டு தனியாக வாங்கிக்கலாம்.
வீல் சேர் கோயில் உள்ள அனுமதி கிடையாது. நீங்கள் சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்ககிட்டே கேட்டிங்கன்னா சேவாக்ஸ் நம்மளை தூக்கி கொண்டு போய் தரிசனம் செய்ய வச்சு வெளியில் கொண்டு வந்து விடுவாங்க. அதே மாதிரி அட்டண்டரோட தான் போகணுமா, தனியாக போனால் மேனேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அங்கே சேவாக்ஸ் இருப்பாங்க, ஹெல்ப்புக்கு கேட்டால் செய்வாங்க. வெயிட்டிங் ஹால் வரைக்குமே கூட நம்ம ஜீப்லேயோ பேட்ரி கார்லேயோ இல்லை ஓன் வெஹிக்கிள்லேயோ போய் இறங்கிக்கலாம். கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி ராம்பக்கிஜாலேருந்து வரோன்னா பேட்ரி கார் கோயில் கோபுரத்துக்கிட்டே இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம நடந்து வர்ற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன் புக்கிங்லேயும் தர்ஷன்லேயும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரினா உங்கள் கார்டில் இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், என்டர் டிசபிலிட்டி, என்டர் பர்சன்டேஜ் எல்லாம் உங்களோட அந்த கார்டில் இருக்கும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற கார்டில் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கோட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் இன்றைக்கு உண்டான டோக்கன் இறங்கி போய் வாங்கியிருக்காங்க. டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது இன்றைக்கி காலையில் வரைக்கும், நேற்று கொடுத்தது. இப்போ சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். இந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். அந்த டோக்கன் வாங்கினா நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. பிரம்மோற்சவத்துக்கு உண்டான லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக செய்திருக்காங்க திருமலாவில். நீங்கள் பிரம்மோற்சவத்துக்கு போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,408 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.73 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 16,597 பேர். டைரக்ட் சர்வதர்ஷத்தில் 5 மணி நேரம் தான் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தினமும் திருமலாவில் ஆஃப்லைனில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அந்த டைமே போயிட்டோம்னா ஷியோராக ரூம் கிடைக்கும். ஈவினிங் கூட கொடுப்பாங்க இருந்தால், அதான் அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் நம்ம போய் பார்க்கலாம் ஆஃப்லைன் ரூம்ஸுக்கு. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வரல. ஸ்ரீவாரி சேவாவும் லக்கி டிப்பில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்னும் டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லலை, சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் தர்ஷன் போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.